ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. 2026 6வது மாதமான ஜூன் மாதம் கம்ப்ளீட் ஆகி 7வது மாதமான ஜூலை மாதமானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த ஜூலை மாதம் ரொம்பவே முக்கியமான மாதம். இந்த மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்களும் கிரக சேர்க்கைகளும் இருக்குது. அதோடு முக்கியமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரகங்களிடையே பெரிய மாற்றங்களோடு ஆன்மீக ரீதியான முக்கிய நாட்களும் வருது. அதனால் இந்த ஜூலை மாதம் ரொம்ப ஸ்பெஷல் மாதம் என்று சொல்லலாம். இந்த ஸ்பெஷல் மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் ஸ்பெஷலாக நிறைய விஷயங்கள் நடக்கும். அதில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்பெஷல் விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ சிவன்மலை ஆண்டவர் உத்தரவுக்கு பெட்டிக்கு எப்படி பொருள் வந்து சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துமோ அதுபோல் கிரகங்களால் எதிர்பாராத பட்ட கஷ்டங்கள் உங்களுக்கு தீரும் என்பது குறிப்பிடப்படுது. அப்படி கஷ்டங்கள் என்ன தீரும் அப்படிங்கிற முக்கியமான தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ விருச்சக ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்குங்க, இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்களோட ராசிக்கு நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள்னு சொன்னால் அது மிகையாகாத உண்மை. கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலனும், அதே கிரகங்கள் உங்களுக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலனும் கிடைக்கும். அதை நீங்கள் புரிஞ்சு தெரிஞ்சு அதற்கேற்ப நீங்கள் நடந்து பயன்பெறும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். ஸோ பல ஆபத்து ஏற்படாமல் தப்பிக்கணும்னா கண்டிப்பாக கிரகங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறணும். அதை தான் விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த இடத்துல சொல்ல போகிறேன். விருச்சக ராசிக்காரங்க எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க, இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிவன்மலை உத்தரவு வாக்கு பற்றி சொல்கிறேன். முதல்ல இந்த உத்தரவை பற்றி தெரியாதவங்க இந்த உத்தரவை பற்றி தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா இந்த உத்தரவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாதாரண உத்தரவு கிடையாது, சாட்சாத் அந்த முருகனே போடக்கூடிய உத்தரவு. அதனால் இந்த உத்தரவை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி சிவன்மலை கோவில் வந்து திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துக்கு அடுத்தே அமைந்திருக்கு. இந்த கோவிலுடைய சிறப்பு என்னன்னா, ஆண்டவருடைய உத்தரவு பெட்டி. ஸோ எந்த ஒரு கோவில்லையுமே இல்லாத இந்த ஒரு சிறப்பு இந்த கோவிலில் இருக்கிறது. இந்த முருகப்பெருமான் தான் அதற்கு காரணம் என்று சொல்லலாம். முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பக்தர்களுடைய கனவுல வந்து குறிப்பால் சில பொருட்களை உணர்த்துவார். அந்த பொருட்கள் வந்து அந்த பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்படும். அப்படி வைத்து பூஜை செய்யக்கூடிய பொருள் அப்போதைக்கு சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அது பாசிட்டிவான தாக்கமாகவும் இருக்கலாம், இல்லை நெகட்டிவான தாக்கமாகவும் இருக்கலாம். ஆனால் தாக்கங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். இந்த மாதிரி உத்தரவு பொருளை என்ன பொருள் வைக்கப்படுதோ அந்த பொருள் தாக்கத்தை இது வரைக்கும் ஏற்பட்டுகிட்டே இருக்குது. ஸோ நம்மளோட லைஃப்பில் சமுதாயத்தில் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத முருகன் நாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த ஒரு அதிசயத்தை இப்போ வரைக்கும் நடத்திட்டு வராரு. இது வரைக்கும் உத்தரவு பெட்டியில் எத்தனையோ பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்கு. அத்தனை பொருட்களும் சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்திட்டு தான் இருக்குது. அந்த வகையில் தான் கிரகங்கள் அமைப்பை பொறுத்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தாக்கங்கள் ஏற்படும் என்பது குறிப்பிடப்படுது. அதில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தாக்கங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ சிவன்மலை உத்தரவு வாக்கு கிணங்க உங்கள் ராசிக்கு கிரகங்களால் என்ன தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க, இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஆக்சுவலி இப்போ சிவன்மலை உத்தரவு பெட்டியில் மண் சட்டியில் வந்து மண் சட்டியில் தீர்த்தம் பிரம்பு இதெல்லாம் வைத்து பூஜை செய்யப்படுவது தாள்கள் வந்து கசிந்திருக்கு. ஆக்சுவலி இதெல்லாம் விவசாய சம்மந்தப்பட்ட பொருட்கள் அப்படிங்கிறதுனால விவசாயத்தில் ஏதாவது பெரிய சேஞ்ச் வர வாய்ப்பு இருப்பதாக இதை வந்து சிவாச்சாரியர்கள் குறிப்பிடுறாங்க. ஆல்ரெடி இப்போ விவசாயத்தில் நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு. விவசாயத்தில் கடன் தள்ளுபடி கம்மியாகவும் அதிகமாகவும் இந்த மாதிரி ஒரு டாக் போயிட்டுருக்கு. அங்கங்கே விவசாயிகள் போராட்டத்திலே ஈடுபட்டுருக்குறாங்க. மெயினாக விவசாயத்துக்கு தண்ணீர் பற்றாமல் நிறைய கஷ்டப்பட்டுருக்குறாங்க. இந்த மாதிரி விவசாயம் சார்ந்த நிறைய விஷயங்கள் இப்போ போயிட்டுருக்கிறது சிவன்மலை உத்தரவு வாக்குக்கு இணங்க கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. ஸோ சிவன்மலை உத்தரவு வாக்கு எப்படி பொய்க்காமல் பழிக்குமோ அதுபோல தான் கிரகங்களாலும் உங்கள் ராசிக்கு அடுத்து நடக்கிறது இதுதான் அப்படிங்கிறது கண்டிப்பாக சொல்கிறது பழிக்கும். அதனால் உங்கள் விருச்சக ராசிக்காரங்களுக்கு அப்படி என்ன பழிக்கும் அப்படிங்கிற முக்கிய விஷயங்களை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க, இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு
கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற கிரகநிலைகளை தெரிஞ்சுக்குங்க. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன், சுகஸ்தானத்தில் ராகு, பஞ்சமஸ்தானத்தில் சனி, கலஸ்தரஸ்தானத்தில் செவ்வாய், அஷ்டமஸ்தானத்தில் சூரிய புதன், பாக்கியஸ்தானத்தில் குரு சுக்கிரன், தொழில் ஸ்தானத்தில் கேது. இந்த மாதிரி தான் இந்த ஜூலையில் உங்களுக்கு கிரகநிலைகள் அமைந்திருக்கு. கிரக மாற்றங்கள்னு பார்த்தீங்கன்னா 5/7/2026 அன்னைக்கு சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாறுகிறார். அதுக்கப்புறம் 17/7/2026 அன்னைக்கு சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாறுகிறார். அப்புறம் 31/7/2026 அன்னைக்கு புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாறுகிறார். இந்த மாதிரி கிரக மாற்றங்கள் இருக்குது. இந்த கிரக மாற்றங்கள், கிரக அமைப்புகள் இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கு பலன்களே குறிப்பிடப்படுது. ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத இப்போ தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத விருச்சிக ராசிக்காரங்க தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு பலன் பெறுங்க. அனுபவ ஞானத்தை கொண்டு சமயோகித சமாத்தியத்தோடு செயலாற்றி காரியங்களை வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த மாதம் ஜூலையில் 6ஆம் தேதியிலிருந்து அறிவுத்திறன் உங்கள் ராசிக்கு அதிகரிக்கும். உங்களுடைய பேச்சு மற்றவரை மயக்குவது போல் இருக்கோ. அதோடு ருசியான உணவு உண்டு மகிழ்வீங்க. மன நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். சாமர்த்தியமாக காரியங்கள் செய்தீங்கன்னா வெற்றி பெறுவது உங்களை அடித்துக்க ஆளே கிடையாது. அதோடு தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய உங்களுக்கு முன்னேற்றங்கிறது காண முடியும். தொழில் வளர்ச்சிக்காக சில திட்டங்களை செயல்படுத்த முடிவெடுத்திங்கன்னா கண்டிப்பாக எடுக்க முடியும். பணவரவு உங்களுக்கு திருப்தி தரும். அதோடு வியாபார ஸ்தலத்திற்காக புதிதாக இடம் வாங்குவதாக இருந்தால் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு கூட செயல்திறமையானது கூடும். பயணங்களாளர்கள் நிறைய செல்ல வாய்ப்புகள் நேரிடும். பணி நிமித்தமாக அலைய வேண்டியது இருக்குது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்து மேனேஜ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு குடும்ப ரீதியாக பார்க்கும்போது நிம்மதிங்கிறது ஏற்படும். சுற்றத்தினருடைய வருகையானது இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு கூடும். பிள்ளைகள் மூலம் மனமகிழ்ச்சி ஏற்படும். குடும்ப வருமானமானது அதிகரிக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்றதா இருந்தால் மகிழலாம். உறவினர்கள் நண்பர்கள் மூலம் ஆதாயம் பெறுவீங்க. கண்டிப்பாக அந்த ஆதாயத்தை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க. பெண்களுக்கு கூட அறிவுத்திறன் அதிகரிக்கும். இனிமையான வார்த்தைகளால் சிக்கலான காரியத்தை கூட எளிதாக செய்து முடிக்க முடியும். அதனால் இனிமையான காரியத்தை அந்த மாதிரி முடிக்க முயற்சி பண்ணுங்க. ஏன்னா இனிமையான காரியம் சிக்கலாக முடிக்க முடியுங்கிறதுனால கொஞ்சம் இனிமை இன்னும் தூக்குங்க. அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் கௌரவம் உயரும். விரும்பிய பதவி கிடைக்கும். வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். கைவிட்டு போன பொருட்கள் மீண்டும் கிடைக்கும். ஸோ அதனால் கைவிட்டு போன பொருட்களை முயற்சி பண்ணுங்கள். அப்புறம் அரசியல்வாதிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு, உங்களுக்கு தீவிர முயற்சிகள் பேரில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். உங்கள் திறமைக்கேற்ற புகழ் பாராட்டு கிடைக்காமல் போகலாம். அதனால் பார்த்துக்குங்க. அப்புறம் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில திட்டங்கள் ஆலோசிக்கிறது நல்லது. இப்படியெல்லாம் உங்களுக்கு பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதில் உங்கள் நட்சத்திரத்துக்கேற்ப பார்க்கும்போது விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்த விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல்கள் குறையும். மற்றவர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும். ஸோ பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு அனுசமில் பிறந்த விருச்சிக ராசிக்கு குறிப்பிடப்படுது. இந்த மாதம் உங்களுக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் அதிகரிக்கும். பிள்ளைகளால் கௌரவ அந்தஸ்து உயரும். தூக்கமும் துன்பமும் நீங்கும். தடைப்பட்ட காரியங்கள் இருந்த தடை நீங்கி சாதகமாக நடந்து முடியும். தேவையற்ற மருத்துவ செலவு ஏற்படக்கூடும். வீடு பூமி மூலம் வரவேண்டிய வருமானம் தாமதப்படலாம். ஸோ பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் கேட்டயத்தில் பிறந்த விருச்சிக ராசிக்கு குறிப்பிடப்படுது. இந்த மாதம் வாழ்க்கை துணையோடு விவாதம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவங்க அவசர முடிவு எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவங்க வீண் அலைச்சலையும் காரிய தாமதத்தையும் சந்திக்க வேண்டியது இருக்கும். பார்த்துக்குங்க. இதெல்லாம் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ விருச்சிக ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன பலனோ அதை தெளிவாக சொல்லிட்டு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. பரிகாரமாக வியாழக்கிழமையில் பெருமாள் கோவிலில் தாயாரை வணங்கி வந்தீங்கன்னா எல்லா நன்மைகளும் உண்டாகும். குடும்பத்தில் சுபிட்சம் ஏற்படும். ஸோ அதை மறக்காமல் பரிகாரமாக பண்ணுங்கள். சந்திராஷ்டம தினம் ஜூலை 13, 14. அதிர்ஷ்ட தினம் ஜூலையில் 6, 7, 8. ஸோ உங்களுக்கு கிரகங்களால் முழுசாக என்ன பலன் கிடைக்குமோ அதை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க.
இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் உங்களை போல் விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த பலனை பார்த்து இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.